ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த கோவா பிளான்ட் பாருங்கள், ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி இருக்குது. ஏன்னா நான் வந்து போன வாட்டி நான் நிறைய காய் விட்டுட்டேங்க. அதனால் வந்து இந்த கோவா பிளான்ட் ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரியே இருக்குது. இப்போ ஃப்ளவர் வைக்குதுங்க. ஃப்ளவர் வச்சும் அது வந்து ஒரு மாதிரி இந்த பாருங்களேன், நல்லா கலக்கலன்னு இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா வந்து இது பாருங்கள், இந்த காய் வச்ச உடனே பாருங்கள் காய் வைக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த துளிர் வந்து வளரவே மாட்டேங்குது, அப்படியே வந்து கருகி போயிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த சின்ன செடிக்கு ஒரு 5 காய் விடலாங்க. அதுக்கு மேலே விட்டேன்னா இந்த செடி வந்து தாங்காதுங்க. அந்த ஸ்ட்ரென்த்லாம் அந்த காய்க்கே போயிடுச்சுன்னா செடி வந்து ரொம்ப வீக் ஆகிடுங்க. அதனால் நான் வந்து இங்கே பாருங்கள், இது இந்த மாதிரி இருக்கிறதுலாம் நான் விட்டுட்டேன். காய் இந்த 3 காய் வந்துருக்கு பாருங்கள். இந்த நுனியும் வந்து காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இந்த கிளையை விட்டுட்டேன். இந்த கிளையில் பாருங்கள், நுனி வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால இந்த காம்பெல்லாம் நான் கிளி விட்டுட்டேங்க. இங்கே இருக்கிறது நான் அப்படியே விட்டுடலான் இருக்கேன். ஏன்னா அந்த நுனி வந்து காஞ்சி போயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து கிளை வளராது. அதனால் இதை அப்படியே விட்டுடலான் இருக்கேன். பாருங்க, இங்கேயும் வந்து காய் வச்சிருக்கு, நுனி வந்து காஞ்சி போயிடுச்சுங்க. அதனால் இதுவும் அப்படியே விட்டுலான் இருக்கேன். எப்போ அந்த நுனி வந்து எதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதில் காய் வைக்கோங்க. அதில் நுனி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது மட்டும் இந்த காம்பை மட்டும் கிள்ளி விட்டுடலாங்க. இருக்கிற இந்த பழமே போதும். இதில் பாருங்கள், இப்போ தாங்க துளிர் விட்டு அந்த பிரான்ச்சஸ் வளர ஆரம்பிக்குது. இப்பயே வந்து பிரிஞ்சு வச்சிருக்கு பாருங்க. அதனால் வந்து இந்த பிஞ்சை வந்து பிச்சு விட்டுடலாங்க. எந்த செடியாக இருந்தாலும் ஒரு 6 மந்த்ஸ் நல்லா வளர்த்து பிறகு நம்ம காய் விட்டுருந்தாங்க. உடனே நம்ம காய் விட்டோன்னா அந்த செடிக்கு போகிற சக்தியெல்லாம் அந்த காயை எடுத்துக்கும். செடி வந்து ரொம்ப வீக் ஆகிடுங்க. இது பாருங்கள், இது வந்து விஎன்ஆர் கோவாங்க. நான் போன வருஷம் ஜான்வரி மந்த் வாங்கினேன். ஒரு 8 மந்த் 9 மந்த் கிட்ட எனக்கு காயே விடலை. இப்போ தாங்க ஒரு 2 மாதம் முன்னாடி தான் பிஞ்சு அலோவ் பண்ணாங்க. பாருங்கள், இப்போ காய் வச்சுருக்கு. இது நல்லா தளிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது நான் இந்த மாதிரி காய் விட்ட உடனே நான் ரொம்ப ஆர்வக்கோளாறில் நம்ம வந்த உடனே நம்ம காய் பார்ப்பல, நம்ம காய் பிரித்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி நான் காய் விட்டுட்டேன். இது இப்போ ரொம்ப வீக்காக இருக்குது. இன்னொன்று கோவா பிளான்ட் காட்டுறேன் பாருங்கள். இதுவும் போன ஜனவரி மந்த்து தாங்க நான் வாங்கினேன். இது வந்து தாய்வான் ஒயிட்டுங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும், சீடே கம்மியாக இருக்குங்க. இந்த பிளான்ட்டை வந்து நல்லா ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டு இலையெல்லாம் பிச்சு விட்டேங்க. பாருங்கள், இப்போ எவ்வளோ நியூ பிரான்ச்சஸ்லாம் வந்திருக்கு பாருங்கள். ஃப்ளவர் வந்திருக்கு பாருங்கள், பட் வந்திருக்கு. இங்கேயும் பாருங்கள், சூப்பராக பிஞ்சு பிடிக்குது பாருங்கள். மொக்கு பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது பாருங்கள். இதுவும் பாருங்கள், இது வாங்கி எத்தனை மாதம் ஆச்சுன்னு தெரியல, ஒரு 6 மந்த் இருக்கும். நான் வந்து ரொம்ப சின்ன செடியாக வந்து நான் காயே விடலை. ஏன்னா பிஞ்சு வந்துதுங்க பாருங்கள். பிஞ்சு வந்து நான் காயே விடல, கட் பண்ணி விட்டேங்க. இப்போ சின்ன பாட்டில் வச்சேன். அப்புறம் வந்து இந்த ஆயில் பக்கெட்டில் நான் மாற்றிட்டேங்க. இப்போ வந்து காய் விடலான் இருக்கேன். அது பாருங்கள், இங்கே இதில் வந்து ஃப்ளவர் முக்கு வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் தளிச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கேயும் பாருங்கள் வந்திருக்கு, எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது என்ன மண்ணில் வச்சேன்னா கம்போஸ்ட் மண்ணில் தாங்க வச்சேன். எல்லோரும் பாட்டி மிக்ஸ் கேட்பீங்க. நான் பாட்டி மிக்ஸ் தான் இல்லைங்க, நான் காய்கறி தூள்லாம் கம்போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். லீஃப்லாம் போட்டு கம்போஸ்ட் பண்ணுவாங்க. கம்போஸ்ட் ஆனாலும் அதிலே போட்டு வச்சுருங்க. இப்போ சூப்பராக தலை இருக்குது பாருங்கள் கொய்யா செடி.